ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாள். இலங்கையில் சிறைச்சாலை ஒன்றுக்குள் நடந்திருக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு மோதலாக இதுவரை 26 பேரின் உயிரை பலிகொண்ட நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் இன்று உலக அளவில் பேசப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு வெலிக்கட சிறைச்சாலை கொலைகள், 2020ஆம் ஆண்டு நடந்த மகர சிறைச்சாலை கொலைகள் என அனைத்தையும் ஓவர்டேக் செய்துவிட்டது இந்த இரத்த சரித்திரம். அல் ஜசீரா உட்பட சர்வதேச செய்தி சேனல்கள் எல்லாம் ஒழியாமல் பிரேக்கிங் நியூஸ் போடக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன? யார் யாரை தாக்கினார்கள்? இதற்கு இப்படி ஒரு பயங்கரம் நடந்தது. சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேரை சிறை கைதிகள் கொல்லும் அளவுக்கு அவர்களிடம் ஆயுதங்கள் எப்படி வந்தன? போதைப்பொருள் பாவனை ஒரு மனிதனை இப்படியெல்லாம் விரியூட்டும் அளவுக்கு மாறிவிடுமா? இந்த பதிவில் விரிவாக இவற்றையெல்லாம் பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்தால் புதிய வீடியோ பதிவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீர்கொழும்பு சிறைச்சாலை என்பது 1800 பேர் அளவில் அடைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இடவசதி கொண்ட ஒன்று. பல்வேறு குற்றங்களுக்காக நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனை காலத்தை கடத்துபவர்கள், பயங்கர போதைப் பொருட்களை கடத்தி வந்து விமான நிலையங்களில் பிடிபட்ட வெளிநாட்டவர்கள், தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகள் என்று சொல்லி பல்வேறு வகையறாக்கள் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை. சில முன்னணி ஊடகவியலாளர்கள் சொல்வதன்படி இந்த விபரீதத்தின் பின்னணி என்னவென்றால் ஒரு பழிவாங்கல். அதாவது ஜூலை 1ஆம் தேதி வரை நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருந்த சூப்பரிண்டென்டென்ட் சிறைக்குள் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக காத்திரமான நடவடிக்கைகளை எடுத்து வந்த ஒருவர் என்று தெரிகிறது. போதைப்பொருள் பாவனையாளர்கள் சிறைக்குள் சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த ஒருவர் தானாம் அவர். சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் பாவனைக்கு ஆதரவான ஒரு குழுவும் எதிரான மற்றொரு குழுவும் இருந்தன. ஆதரவான குழு தொடர்ச்சியான போதைப்பொருள் தட்டுப்பாட்டால் வெம்பி வெதுங்கி போயிருந்தது. அவர்களின் கோபம் போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான குழுவின் மீது திரும்பியிருந்தது. சிறைச்சாலை சூப்பரிண்டென்டென்ட் போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான குழுவிலிருந்து தனக்கு உளவு தகவல்களை வழங்க ஒரு கைதிகள் வலையமைப்பு ஒன்றை வைத்திருந்தாராம். அவர்கள் வழங்கிய ரகசிய தகவல்களால் சிறைக்கூடம் எப்போதும் துப்புரவாக இருந்திருக்கிறது. இதனால் உளவு தகவல்களை வழங்கக்கூடிய கைதிகளின் கை சிறைக்கூடத்தில் ஓங்கி இருந்தது. இப்படி இருக்க இந்த சூப்பரிண்டென்டென்ட்டுக்கு ஜூலை 1ஆம் தேதி இடம் மாற்றம் வந்திருக்கிறது. அன்று முதல் அதுவரை சூப்பரிண்டென்டென்ட்டுடன் இணைந்து செயற்பட்ட, அதாவது உளவு தகவல்களை வழங்கிய கைதிகள் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமைக்கு, அனாதரவான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் போதைப்பொருள் பாவனைக்கு ஆதரவான குழுவுக்கும் இடையே உரசல் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இதுதான் இந்த இரத்த களரியின் ஆரம்பம். ஜூலை 5ஆம் தேதி நேற்றைய தினம் பகல் தம்மை காட்டி கொடுத்ததாக கூறி இரும்பு தடிகளை எல்லாம் பெயர்த்தெடுத்து கொண்டு இவர்கள் தாக்கத் தொடங்க பெண் சிறை கைதிகள் சிலர் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கூரை மீது ஏறி கலகம் செய்தனர். இந்த அமளி துமளியெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது போதை கிடைக்காத ஆத்திரத்தை அடக்க வேறு வழியின்றி சிறைச்சாலை மருந்தகத்தை உடைத்த அவர்கள் வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிரப்களை உட்கொண்டார்கள். அந்த அளவுக்கு போதை மாத்திரை கிடைக்காத வெறி அவர்களை ஆட்டி படைத்தது. இந்த அளவுக்கு நிலைமை தரிகட்டி சென்றது என்றால் வைத்தியர்களினுடைய ஸ்டெத்தஸ்கோப்பையும் விட்டு வைக்கவில்லை அவர்கள். அதையும் எடுத்து மாலையாக போட்டபடி கூரை மேல் நின்றபடி கத்தி தீர்த்தார்கள் பெண் கைதிகள். அத்தோடு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் சுகேஸ்வர பண்டார பாணியில் விதவிதமான கதைகளையும் அளந்து விட்டார்கள். டெங்கு நோய் வந்திருப்பதாகவும் அதை அரசு சரியாக கவனிப்பதில்லை என்றும் சொன்னார்கள் போதை தலைக்கேறிய இந்த பெண்கள். அப்போது கூரை இடிந்து வீழ்ந்ததால் 4 பெண்கள் படுகாயங்களுக்குள்ளாகி அப்படியே நீர்கொழும்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த மோதல்கள் நடந்து கொண்டிருந்த போது சிறைச்சாலை வளாகத்துக்கு வெளியே கூடிய சிறை கைதிகளின் உறவினர்கள் தங்கள் பங்குக்கு பிரச்சனையில் ஈடுபட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதிப்படுத்துமாறு ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கினார்கள். இதனால் சிறைச்சாலைக்கு வெளியே பதட்டமும் ஏற்பட்டது. விசேட அதிரடிப்படையும் வரவழைக்கப்பட்டது. நேற்று மாலையாகும் போது நிலைமை கட்டுக்குள் வந்த போதிலும் மொத்தம் 2 கைதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 34 பேர் காயங்களுக்குள்ளாகி நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த சிறைச்சாலை மோதல்கள் வெடித்துக் கொண்டிருந்த போதே இதை வழிநடத்தியவர் பூரு மூனா எனப்படும் பிரபல பாதாள உலக தாதாவின் அடியார் கட்டு வெல்லகம சுரேஷ் என்பவர்தான் என்ற விவரங்கள் தெரிய வந்தன. இவர் இந்தோனேஷியாவில் கைதாகி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கெஹல்பத்ர பத்மேக்கும் ஒரு காலத்தில் அடியால் வேலை பார்த்தவர் என்றும்
மேலும் பல விவரங்கள் வெளியாகியிருந்தன. மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய பிரபல கேடிகள் 26 பேர் கைதிகளாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆக நேற்று இரவே போலீசாரும் அதிரடிப்படையினரும் இணைந்து இந்த பாதாள உலக கும்பலை அப்புறப்படுத்தியிருந்தால் இன்று ஏற்பட்ட பயங்கரம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. எல்லாம் சுமூகமாக முடிந்துவிட்டது என்றுதான் இன்றைய தினம் ஜூலை 6 காலை பொழுது புலர்ந்தபோது சிறைச்சாலை அதிகாரிகள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பெரும் விபரீதம் காத்திருந்தது தெரிந்திருக்க நியாயமில்லை. காலை சாப்பாட்டுக்கு அழைப்பு விடுத்த போதுதான் மிருகத்தனமான தாக்குதல்களை தொடங்கினார்கள். சிறைச்சாலை விசேட வார்டுகளினுடைய பூட்டுகள் உடைத்தெறியப்பட்டன. அதாவது நேற்று மாலை விட்ட இடத்திலிருந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள். நேற்று மருந்தகம் அவர்களுடைய கைகளில் சிக்கியது. ஆனால் இன்று துரதிர்ஷ்டவசமாக ஆயுத களஞ்சிய சாலை சிக்கியது. நமக்கு இந்த மாதிரியான மோதல்களில் உள்ளே நடப்பவை எதுவும் தெரிவதில்லை. அப்படி தெரிய இது ஒன்றும் சூப்பர் மார்க்கெட்டோ பகிரங்க இடமோ அல்ல. இது ஒரு சிறைச்சாலை. பெரும் சுவர்கள் புடைசூழ கைதிகள் அரசால் பராமரிக்கப்படக்கூடிய இடம். துப்பாக்கிச் சூட்டுக்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தன. முழு நாடும் டிவி லைவ்களின் முன்னால் அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தது. யார் சுடுகிறார்கள், எவரை சுடுகிறார்கள் என்று எதுவுமே தெரியவில்லை. ஒரு போர்க்களம் போல இருந்தது இந்த நிலவரம். முடிவில் பகலாகும் போது மீண்டும் நிலைமை கட்டுக்குள் வந்துவிட்டதாகவும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகள் அனைவரும் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இறுதியில் இரவு நேரமாகும் போது கிட்டத்தட்ட 700 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டதாக அந்த செய்தி உறுதியானது. இன்று கொல்லப்பட்ட அனைவரது உடல்களிலும் துப்பாக்கிச் சன்னங்கள் கிழித்து கொண்டு சென்ற காயங்கள் இருந்தன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களினுடைய பலரின் நிலைமை இன்னமும் கவலைக்கிடமாக இருப்பதாகத்தான் அறிய கிடைக்கிறது. ஆக 26 என்ற பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம்தான் இருக்கிறது. இன்று நடந்த கோரத்தினுடைய பின்புலம் இதுதான். இதுவரை 7 சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த மோதலில் மரணமடைந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரும் இழப்பு. நம்பவே முடியாத ஒரு பயங்கரம் இது. வழக்கமாக சிறைகளில் மோதல்கள் ஏற்படுவது சகஜம். இலங்கை சிறை வரலாற்றில் சிறை கைதிகளிடையே எண்ணற்ற கைகலப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒருபோதும் சிறைச்சாலை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில்லை இன்று நடந்தது போல. காரணம், சிறைச்சாலை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சிறை கைதிகளால் தொடர்ந்து அந்த சிறையில் காலம் தள்ள முடியாது. ஆனால் இன்று அந்த விதி பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை அதிகாரிகள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். அத்தோடு போலீஸ் அதிகாரிகளும் காயப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் சிறைச்சாலை என்பது ஒரு மனிதனின் சுதந்திரத்தை பறித்து அரசு பொறுப்பெடுக்கும் இடம். ஒரு கைதியின் சாப்பாடு, பாதுகாப்பு என்று அனைத்தையும் அரசு பொறுப்பெடுத்த பின்பு அந்த பொறுப்பிலிருந்து பின்வாங்க முடியாது. சிறை கைதிகள் உளவு தகவல்களை பரிமாறுகிறார்கள் என்றால் அவர்கள் அரசுக்கு மேலும் மகத்தான சேவை செய்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படி ஒரு நிலைமையில் அவர்கள் மேலும் பாதுகாக்கப்பட வேண்டிய விசேட தேவையுடைய நபர்களாக மாறுகிறார்கள். போதைப்பொருள் பாவனை என்பது என்னதான் சுற்றி வளைப்புகள் நடந்தாலும் முற்றாக ஒழித்து கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கிறது. அங்குனுக்குல பலச சிறையில் முழு பாகிஸ்தான் நாட்டுக்கும் வழங்க போதுமான போதைப் பொருட்கள் தாராளமாக கொட்டி கிடக்கின்றன என்று கடந்த வருடம் கொல்லப்பட்ட அனுர விதான கமகே எனப்படும் கஜ்ஜா ஒரு முறை ட்ரூத் வித் சமுதித்த யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். ஆக இதன் மூலம் சிறை கூடங்களுக்குள் புழங்கும் வரையற்ற போதைப் பொருட்களினுடைய அளவை ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் சிறை அதிகாரிகளுக்கு தெரியாமல், பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சிறை அதிகாரிகளும் பாதுகாப்பு அதிகாரிகளும் முதுகெலும்புடன் போதை கும்பலுக்கு எதிராக எழுந்திருக்கும் போது அவர்களுடைய வாழ்வும் உடனடியாக பாதுகாப்பற்றதாக மாறிவிடுகிறது. காரணம், போதைப் பொருள் வர்த்தகம் என்பது பல பில்லியன் ரூபாய் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு வர்த்தகம். இந்த வர்த்தகத்துக்கு இடையூறு விளைவிக்கும் நபர்களை இந்த மாஃபியாக்கள் சும்மா விடுவதில்லை. நேற்றைய தினம் நம்முடைய வீடியோ பதிவில் கூட ஜனாதிபதிக்கு எதிராக தீட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் குறித்தும் நாம் விவரமாக பேசியிருந்தோம். அது தவிர இந்த சம்பவத்தோடு நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்திலே அந்த சிறைச்சாலையினுடைய வாயிற்கதவருகில் ஒரு தாயார் கதறி அழுது கொண்டிருந்த ஒரு காட்சி ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் வைரலாகி இருந்தது. அவர் 2 விடயங்களை குறிப்பிடுகிறார். தன்னுடைய மகனின் தற்போதைய இந்த நிலைக்கு போலீஸ் அதிகாரிகள் சிலரும் அதுபோல கடந்த கால அரசியல்வாதிகளும் தான் காரணம் என்று சொல்லி அழுகிறார். ஆக சில போலீஸ் அதிகாரிகளினுடைய செயற்பாடுகள் மிகுந்த வேதனையை தருவதாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் வந்த இன்னும் ஒரு செய்தி, 1000 போலீஸ் அதிகாரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய வேலையை இழந்திருக்கிறார்கள். ஜனாதிபதியினுடைய அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு தான் வருகின்றன.
ஜனாதிபதியின் போதை ஒழிப்பு செயற்திட்டம் இன்னும் வலுவாகவும் பலமாகவும் செயற்பட வேண்டும் என்பதுதான் இன்று சமூக ஊடகங்களில் பலரும் பகிர்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது புலனாகக்கூடிய விஷயம். ஆக நீர்கொழும்பு சிறையில் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக தொழிற்பட்ட கைதிகள் அவர்களுடைய குற்றப்பின்புலம் என்னவாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு மகத்தான சேவை செய்தவர்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நீர்கொழும்பில் நடந்த விபரீதத்தை பார்க்கும்போது இதர சிறையில் இருக்கும் இதுபோன்ற நல்லெண்ணம் உள்ள கைதிகள் இப்படியான உளவு தகவல்களை வழங்க முன்வருவார்களா என்பது இனி சந்தேகமாகிவிடும். ஒன்றோ இந்த கைதிகளிடம் மிக ரகசியமான முறையில் உளவு தகவல்களை பெறும் பொறிமுறை ஒன்று இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் அந்த சிறையில் இருக்கும் வரை அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் 5ஆம் திகதி அவர்கள் மீது போதைப் பொருள் பாவனை கைதிகளால் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது. இன்று 6ஆம் திகதியும் இது தொடர்ந்தது. எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சிறை கைதிகளை வேறு சிறைகளுக்கு மாற்றுவதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? நேற்று மாலையே சம்பந்தப்பட்ட வன்முறை கோஷ்டியை இனம் கண்டு அகற்றியிருந்தால் இந்த அளவுக்கு விபரீதம் நேர்ந்திருக்காது. சிறை கைதிகளும் மனிதர்கள்தான், அவர்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான். நாம் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு கூண்டு கிளி போல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உயிருக்கு அரசுதான் முழு பொறுப்பெடுக்க வேண்டும். ஆனால் அதற்காக ஆயுத களஞ்சிய சாலையை கைப்பற்றி அதிலிருந்து ஆயுதங்களை பறித்து நிராயுத நிலையில் இருக்கும் சிறைச்சாலை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தும் போது அது பயங்கரவாத தாக்குதலாகிறது. அப்போது அவர்கள் தூக்கிய ஆயுதத்துக்கு சமனான ஆயுதத்தை தூக்க வேண்டிய நிலைமை பாதுகாப்பு தரப்புக்கு ஏற்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் எப்படி துப்பாக்கிச்சூடு ஆரம்பமானது என்ற முழு விவரமும் இன்னமும் வெளிவரவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உடனடியாக ஒரு விசாரணை குழு ஒன்றையும் நியமித்திருக்கிறார். ஆனால் சிறை கைதிகள் ஆபத்தான ஆயுதங்களை தூக்கிய பிறகு அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் உயிரிழப்புகள் சகட்டு மேனிக்கு அதிகரித்துக் கொண்டே சென்றிருக்க வேண்டும். கடைசியில் ஒரு நீதி அமைச்சராக நடந்த அசம்பாவிதத்துக்கு தான் பொறுப்பேற்பதாகவும் அரச ஊழியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் மனித உயிர்கள் பலியாகி இருப்பதாகவும் இது 2 குழுக்களுக்கிடையே நடந்த மோதல் என்றும் தனது அலுவலக ஊழியர்களான சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த கைகலப்பை நிறுத்தப் போய் பலியானதாகவும் சொல்லுகிறார் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள்? ஹர்ஷன நாணயக்கார பதவி விலக வேண்டுமாம், இந்த அரசு உடனடியாக அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்கிறார்கள். இந்த சிறைச்சாலை மோதலுடன் சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை, இதன் பின்னால் இருக்கக்கூடிய மகா மூளைகளினுடைய விவரங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் விரிவாக பார்ப்போம். இலங்கையில் இந்த காலப்பகுதிகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒவ்வொன்றினுடைய பின்னணியிலும் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களையும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் வரக்கூடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.